பதினெண் சித்தர் போற்றி, குருநாதர் திருவடி போற்றி. இன்றைய பதிவில் நாம் பதிவிட இருப்பது சித்தர் பாடல்களை படிப்பது எப்படி, புரிந்து கொள்வது எப்படின்னு தான் பார்க்க இருக்கோம். இது பொதுவாக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சித்தர் பாடலை படித்தோம்னா புரியலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சித்தர்கள் பாடல்கள் மறைமுகமாக புரியாமல் எழுதியது எதற்காக அப்படின்னு நம்ம ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அதில் ஒரு சில விஷயங்கள் புரியலாம். படிக்கக்கூடிய முறை, புரிந்து கொள்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சித்தர் பாடல் அப்படி எடுத்திங்கன்னா, எடுத்த உடனே ஒரு 10வது பாடலோ 50வது பாடலோ படிக்காமல் முதலிலிருந்து கடைசி வரை முறையாக படிச்சுட்டு போகிறது தான் நல்லது. அப்படி தான் பாதி விஷயங்கள் புரியும். ஒரு 65வது பாடல் எடுத்து படிக்கும் போது பார்த்திங்கன்னா, இதனுடன் கழஞ்சி அடை சுண்ணம் சேர்த்து அப்படின்னு வரும். சுண்ணம் அப்படின்னா என்ன சுண்ணம் சேர்க்கறது அப்படின்னு புரியாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அது ஒரு 15வது பாடலில் சுண்ணம் செய்முறை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்த பகுதியில் பின்வரும் பாடலில் பார்த்திங்கன்னா அந்த சுண்ணம் என்ற வார்த்தையே வரும். இந்த மாதிரி முதலிலிருந்து கடைசி வரை படிச்சுட்டு போவோம். முறையாக பொறுமையாக படித்தால் மட்டுமே இதிலே பாதி புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு முழுமையான தூய்மை, சுற்றம், ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப தேவை. நேரம் காலம் இல்லாமல் திடீர்னு டைம் பாஸுக்காக எடுத்து படிக்கிறது அந்த மாதிரிலாம் படித்தோம்னா அது புரியறதில்ல. காலையில் தூய்மை அடைஞ்சிட்டு குளிச்சுட்டு சுற்றப்பற்றமாக எடுத்து நம்ம எந்த சித்தர் பாடலில் படிக்கிறோமோ, இப்போ ஒரு போகரை 7000 படிக்க ஆரம்பிக்கிறோன்னா போகரை வணங்கி முறையாக பக்தி செலுத்திட்டு அதுக்கப்புறம் முதலிலிருந்து படிச்சுட்டு போனீங்கன்னா தான் அதுக்கான ஒரு ஆசி கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பரிபாஷை அப்படின்ற ஒன்று நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இலக்கணம் அப்படின்றதான் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்பயும் ஒன்று சொல்கிறது உண்டு. அதில் பார்த்திங்கன்னா, ஆம் என்ற அட்சரத்தை மறக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று வரும். இது ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன். ஆம் என்ற அட்சரத்தை மறக்க வேண்டாம் அப்படின்னா, ஆம் என்ற அட்சரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கா? ஆம் அப்படின்ற என்ன? அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்களோட இலக்கண முறையில் அவங்களுடைய முறையில் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு சித்திரம் ஆம் என்ற, ஓம் என்ற அந்த மாதிரி சில விஷயங்கள் அதிகமாக வரும். இதுவே நீங்கள் அகத்தியர் பாடல் பார்த்தீங்கன்னா, பாரப்பா, ஆரப்பா, ஆச்சப்பா இந்த மாதிரிலாம் வரும். பாரப்பா அப்படின்னா பார்க்குறதா? அப்படி இல்லை. ஆரப்பா அப்படின்னா, ஆர் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் இருக்குது போல இருக்குது, நமக்கு அர்த்தம் புரியல, அப்படியும் இல்லை. அவங்க ஒரு ஃபினிஷிங்காகவோ ஸ்டார்டிங் பண்ணும் போதோ ஒரு முடிவு சொல்லும் போதோ ஆரப்பா, ஆமப்பா, போச்சப்பா இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரும். இது செய்தால் சரியாக வராது அப்படி சொல்ல மாட்டாங்க. விட்டு ஒழியும், கெட்டு விடும், கை கூடாது, போகுமப்பா, போச்சப்பா இப்படிலாம் தான் வரும். இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு இலக்கணம், தூய தமிழ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பரிபாஷை அப்படின்னா என்னென்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பரி என்றால் குதிரை தானே, அப்போ குதிரைகள் பேசக்கூடிய பாஷையில் எழுதியிருக்காங்களா அப்படியே ஒரு நண்பர் நம்மகிட்ட கேட்டார். அப்படி இல்லை. இதை பரிபாஷை அப்படின்றால் அது புரியாத மொழி அப்படின்னு சொல்ல முடியாது, ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறது. உண்மையான ஞானம், உண்மையான அறிவு, குரு பக்தி, குரு சார்ந்தவர்கள், சித்திரை நம்புகிறவங்க இவங்களுக்கு அந்த பாஷை புரியும். இது தெரியாமல் டேரெக்டாக புக்கை எடுத்தோமா, ஓலைச்சுவடியை புரட்டணுமா, ஏதோ ஒரு இந்த ஜுரத்துக்கு இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடுன்னு சொல்கிறாங்க, அது இந்த வைத்திய காவியத்தில் இருக்கும்பா, அதை எடுத்த உடனே அதை பற்றி பார்த்துட்டு இது வருது அப்படிலாம் போட முடியாது. இதுவே பாம்பாட்டி சித்தர், அவர் பார்த்திங்கன்னா ஆடு பாம்பே, ஆடு பாம்பே இந்த மாதிரி அதிகமாக சொல்லுவார். ஒடுங்கி அடுங்கி ஆடு பாம்பே இந்த மாதிரி வார்த்தைகளும் வரும். ஒவ்வொரு சித்தரும் அவங்க வழியில். இதுவே அகப்பேய் சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அவரோட பாடல்களில் அகப்பேய் அகப்பேய் என்ற வார்த்தை அதிகமாக வரும். இன்னொரு சித்தர் பார்த்திங்கன்னா கண்ணம்மா அப்படின்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. இன்னொரு சித்தர் பார்த்திங்கன்னா வாழைத்தாய் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார். அப்போ வாழைத்தாய்னா வாழைத்தாய்னு ஒரு தெய்வம் இருக்குது, கண்ணமான சித்தரே ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அவங்க யார்? இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் இல்லை. அதை முழுமையாக படிக்கும் போது புரியும். இதுக்கு அடுத்தது முக்கியமானது காப்பு
அப்படின்னு நீங்கள் சித்தர் பாடல் எது படித்தாலும் ஃபஸ்ட்டு காப்பு படிக்காமல் குரு வணக்கம் அப்படின்றது இருக்கும். அதை படிக்காமல் அடுத்த பகுதிக்கு போகிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயந்தான். அதை படித்தீங்கன்னா மட்டுமே அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு எளிமையாகவும் இருக்கும், முழுமையாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அர்த்தம் புரியும். இதுவே ஒரு 2 மாதம் கழிச்சு அதே பாடலை படித்தீங்கன்னா உங்களுக்கு வேறு அர்த்தம் புரியும். ஒரு 2 வருஷம் கழித்து அதே பாடலை நீங்கள் படித்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேறு அர்த்தம் புரியும். அது எப்படிங்க ஒரே பாட்டு இத்தனை விதமாக அர்த்தம் புரியும் அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம அறிவு வளர்ச்சின்றது சித்தர் வழியில் போனால் காலங்கள் போக போக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன். திருவள்ளுவர் ஞான வெட்டியான்னு திருவள்ளுவர் ஒரு சித்தர் தான். அவர் ஞான வெட்டியானன்ற நூலும் எழுதியிருக்காரு. ஞான சரநூலும் உண்டு. இந்த மாதிரி அவர் எவ்வளவோ புத்தகங்கள் எழுதியிருக்கார், அதாவது ஓலைச்சுவடிகள். இதில் திருக்குறளை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இதுக்காக அர்த்தம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவே நீங்கள் சித்த வைத்திய முறையில் சித்த மாந்திரிகம் கற்றுக்கிட்டு சித்தர் வழியில் ரசவாதம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே பாடலை படிச்சிங்கன்னா அதோட அர்த்தமே வேறு மாதிரி இருக்கும். அகர உகர எழுத்தெல்லாம், அகரம் உகரம் மகரம், இது 3மே ரொம்ப முக்கியமானது. மாந்திரிகத்துலேயும் சரி, சித்த வைத்தியத்துலேயும் சரி, ரசவாதத்துலேயும் சரி. அந்த 3 சரக்கு சேர்ந்தது தான் மூப்புன்னே சொல்கிறாங்க. மூப்புக்கான முதல் பாட்டே திருவள்ளுவர் எழுதினது தான். ஆதி பகவான் முதற்றே உலகு, ஆதி சரக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆதி உப்பு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆதி நிலை, நடுநிலை, இந்த மாதிரியான வார்த்தைகளும் திருவள்ளுவரே பயன்படுத்தியிருக்காரு, மற்ற சித்தர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆதி அண்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். இந்த ஆதி என்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை விதமான அர்த்தங்கள் உண்டு. அகரம் என்ற வார்த்தைக்கும் இத்தனை விதமான அர்த்தங்கள் உண்டு. இதை நீங்கள் முழுமையாக ஒரு துறையில் சேர்ந்ததுக்கப்புறம், மருத்துவம்னு வந்ததுன்னா அது முழுமையாக ஃபுல்லாக படிச்சிருக்கணும். மாந்திரிகம்னு வந்தாலும் சரி, வாத காவியங்கள் வந்தாலும் சரி. இன்னொரு விஷயம், அகத்தியர் 12,000 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு நூல். அது நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கழஞ்சி எடை மூப்பு சேர்த்து அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அப்போ மூப்பு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு மூப்பு எப்படிங்க செய்கிறது அப்படின்னா, நார்மலாக செஞ்சு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போங்கன்னுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை, இதுதான் முறை, இது வேறு ஒருத்தர் சொன்னது, இது போகர் சொல்லியிருக்க முறையை பயன்படுத்துங்கன்னுவார். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு முறைன்னு வந்ததுக்கப்புறம், இப்போ அகத்தியர் இந்த மூப்பு ஒரு கழஞ்சி எடை போட சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அகத்தியர் சம்மந்தப்பட்ட பாடல்கள் இதுக்கு முன்னாடி எங்கெங்கே இருக்குது. அகத்தியர் 2,000ன்னு ஒன்று உண்டு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாடலில் இதுக்கான மருந்து இருக்கும். அதை படிச்சுட்டு தான் இதை படிக்கணும். உடனே வேறு ஒரு சித்திரத்தை எடுத்து போட முடியாது. அதில் ஃபார்முலேஷன் மாறும், சில ஃபெயிலரும் ஆகிடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. செந்தூரம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது இரும்பு, அதாங்க இது அயன் டேப்லெட் சாப்பிட்றோமே, அந்த காலத்தில் செந்தூரம், இதை சித்தர்கள் சேர்ந்தது. இதை பார்த்திங்கன்னா அகத்தியர் ஒரு முறையில் சொல்லியிருப்பார். அது எருக்கிளை பழுப்பு சாறு எடுத்து, எருக்கிளை அதாவது எருக்க இலை பழுத்ததோட சாறு எடுத்து ஒரு புடம் போடணும், எலுமிச்சையில் ஒரு புடம் போடணும், கரிசாலையில் ஒரு புடம் போடணும், கற்றாயில் ஒரு புடம் போடணும், இப்படி சொல்லியிருப்பார். இதை செய்ய முடியாதவங்க செய்கிறாங்க, செய்ய முடியாதவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு சந்திரம் செஞ்சிடலான்ட்டு வேறு ஒன்று பார்க்குறது. அதில் இன்னொரு சித்தர் பார்த்திங்கன்னா 2 தான் சொல்லியிருப்பார். எலுமிச்சம்பழத்தில் 3 புடம் போட்டிங்கன்னா செந்திரம் ஆகிடும். அதுக்கப்புறம் கற்றாயில் ஒரு புடம், சரியாக போச்சு. இது 2 சரக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்குதுன்னு இதை செஞ்சிடுறது. இவங்க அகத்தியர் சொன்ன மருந்து செய்யும் போது அந்த மருந்து ஃபுல்லாக செஞ்சுட்டு அதில் செந்தூரம் பண விடை சேர்க்கணும்னு போட்டிருப்பார். இவர் என்ன பண்ணுவார், இந்த மருந்து எடுத்து சேர்த்துருவார், வேறு சித்தர் சொன்ன செந்தூரத்தை. அதுக்கப்புறம் நோய் குணமாகலை அப்படின்னு சொல்கிறது. அகத்தியர் குழம்பு, அகத்தியர் ரசாயனம்னு ஒன்று உண்டு. அகத்தியர் ரசாயனம்ன்றது அகத்தியர் சொன்ன முறையில் பார்த்திங்கன்னா அதில் பனை வெல்லம், தேன் இதெல்லாம் இல்லவே இல்லை. கசப்பான ஒரு பொருள் தான் அவர் சொல்லியிருக்காரு லேகியத்தில். இப்போ செய்யக்கூடிய சித்த வைத்தியர்கள் சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அகத்தியர் குழம்புன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா தித்திப்பாக இருக்குது, கேட்டால் கசப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார்ன்றாங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் செய்கிறதுக்கு காரணம், அது புரியாமல் தெரியாமல் செய்கிறது, ஒன்று மாற்றங்கள் செய்கிறது, இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அவர்கள் சொன்ன முறை என்னவோ அது முழுமையாக தெரிஞ்சிருக்கணும்.
அகத்தியர் குழம்பு அப்படின்னு சொன்னேன்னா இப்போ ஃப்ரெண்டு கேட்டு செய்கிறதோ, சித்த வைத்தியர் வந்து ஊரில் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருப்பார், அவர் சொல்கிறத கேட்டு செய்கிறது அப்படின்னு இல்லாமல் அகத்தியர் பாடலில் அகத்தியர் பரிபாஷையுடன் இலக்கணத்துடன் தெளிவான முறையில் கொடுத்துருக்கக்கூடிய அளவீடு மாறாமல் அவர் சொல்லியிருப்பதை புரிஞ்சு உண்மையான அர்த்தங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவர் சொன்ன முறையில் செய்தார் மட்டுமே அது அகத்தியர் குழம்பாக இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது. இதே மாதிரி எல்லா விஷயங்களும் இப்படி தான். இதுவே சிலாசித்த பர்ப்பம், மாந்திரீகம், ரசவாதம் இந்த மாதிரி போனாலும் சரி, ஒரு சித்தர் பயன்படுத்துகிறீங்கன்னா போகர் 7000ன்னு ஒன்று எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்க, ஆப்ஸும் வந்திருக்கு. அதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன சந்தேகம் வருது, புரியல அப்படின்னா திரும்ப படிங்க. அப்பயும் புரியல, அதில் ஒரு வார்த்தை அந்த புத்தகம் ஃபுல்லாகவே புரட்டினாலும் அதுக்கான அர்த்தமே எனக்கு தெரியலனாலும் போகர் வைத்திய காவியம்னு ஒன்று உண்டு. போகர் நிகண்டு அப்படின்னு ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. போகர் வாத சூத்திரமும் உண்டு. போகர் பஞ்சபட்சி சாஸ்திரம் உண்டு. போகர் 12,000 இப்படியும் ஒன்று உண்டு. இது எல்லாத்துலேயும் இருக்கிறது கட்டாயம் இதுலேயும் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு சித்தர்னு பிடிச்சிங்கன்னா அந்த சித்தர் சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு கிடைத்த வரை எல்லா விதமான ஓலைச்சுவடியும் முழுமையாக படிச்சுட்டு வரப்போ நம்மளுக்கு முழுமையான அர்த்தம் தெரியுது. புரியாத சில விஷயங்கள் தாராளமாக புரியும். இதுதாங்க முறை. காப்பு படிக்கணும், முதலில் இருந்து படிக்கணும், முழுமையாக படிக்கணும், மற்ற ஓலைச்சுவடியும் படிக்கணும், பரிபாஷை தெரியணும், இலக்கணம் தெரியணும், செய்முறை தெரியணும், ஒரு குரு வேண்டும், அதை ஆராய்ச்சி பண்ணி செய்முறையாக செஞ்சு கற்று தேர்ந்திருந்தாலும் இன்னும் சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் சம்மந்தப்பட்ட பாடல்கள் அதுக்கான விளக்கத்துடன், இதில் நம்ம பாடல் எதுவும் சொல்ல, சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பாடல் ஆதாரத்துடன் நான் போட தயாராக இருக்கேன். மேலும் இந்த சித்தர் வழியில் வரும்போது முழுமையான பாடல் அர்த்தங்கள் நீங்கள் புரிந்து செயல்படுது ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதை எண்ணி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.